இயேசு ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் சரியாய் கையாளுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 19. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். Then Joseph her husband, being a just man and not willing to make her to public example, was minded to put her away privately. Matthew chapter 1 verse 19. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயமாயிருக்கு. அப்போ மரியாள் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்று யோசேப்பு கேள்விப்படுகிறார். அதனால அங்க என்னன்னா, அவர் எல்லாருக்கும் முன்பதாக அவளை அவமானப்படுத்த விருப்பப்படாமல், அவர் நீதிமானா இருந்தபடியினாலே ரகசியமாய் தள்ளிவிட, ரகசியமா அந்த திருமணத்தை வேண்டாம் என்று சொல்ல அவர் யோசனையாய் இருந்தார் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. நாம இந்த நாள்ல நமக்கு ஏதாவது ஒரு காரியம் தெரிய வந்தாலோ, ஏதாவது ஒரு காரியத்தில் சம்பந்தப்பட்டிருந்தாலோ அதை சரியாக கையாளுகிறோமா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஹேபிட் என்ன அப்படின்னா, ஒரு காரியத்தை நாம செய்யும் போது அதுல உள்ள பிளஸ் மைனஸ் எல்லாம் சொல்லுவோம். இந்த பிரச்சனையினால இந்த வேற வழியே இல்லாம இதை செஞ்சேன் அப்படின்னு நம்மளை நாம நியாயப்படுத்துவோம். அதே நேரத்துல அதே காரியத்தை இன்னொருத்தர் செஞ்சாங்கன்னா இம்மிடியட்டா அவங்களை கண்டம் பண்ணுவோம். இல்ல இது தப்பு தான், இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்துல இதை பண்ணுவோம். என கண்மானவர்களே, ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மற்றவங்களை தப்பு அப்படின்னு சொல்ற நாம சரியான காரியத்தை செய்யறோமா அப்படின்னு பார்த்தா அநேக நேரத்துல கிடையாது. ஏன்னா குறை இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மற்றவங்களோட குறையத்தான் பெருசா பேசிட்டு இருப்போம். இங்க வசனம் சொல்லுது, யோசேப்புக்கு தெரிய வருது. முதலாவது யோசேப்புக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்? அந்த நாட்கள்ல அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாம தான் இருந்திருப்பாங்க. ஒரு சமூகம் அப்படின்னா அதுலயும் ஒரு பெண் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டாங்க, உள்ளதான் இருந்திருப்பாங்க. வீட்டுக்காரங்க மட்டும்தான் மேபி அவங்களோட ஃபேஸே பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அப்படியானால் தெரிய வருது, ஒரு ரகசியமா தெரிய வருது. இன்னைக்கு அநேக நேரத்துல நமக்கு சில காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது, அது ஒரு சிலரை குறித்தா இருக்கலாம், ஒரு சபையை குறித்தா இருக்கலாம், இன்னும் வாட் எவர், ஏதோ ஒரு காரியம் சிலரை குறித்து நமக்கு ஆவியானவர் உணர்த்துறார் அப்படின்னா, அவங்க ஏதோ தவறு செய்யறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்? உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யாரெல்லாம் பாக்குறோமோ அவங்ககிட்ட எல்லாம் இப்படி இப்படி பிரச்சனை, ஒருவேளை அவங்க எனக்கு ஏதாவது தவறு செஞ்சிருந்தா கூட, ஏதாவது வேண்டாத காரியம் அவங்க பேசியிருந்தா கூட இம்மிடியட்டா மற்றவங்க கிட்ட அதை பப்ளிக்கா அப்படியே அடிச்சு விடுவோம். இங்க அதைத்தான் என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, யோசேப்புக்கு தெரிய வருது. ஆனா அவர் நீதிமானா இருக்கிறார். அவருக்கு அவங்கள ஹர்ட் பண்ண, பெண் வீட்டாரை ஹர்ட் பண்ண விருப்பம் கிடையாது. ஒரு தவறு நடந்துட்டு இதனால டைரக்டா நான் அஃபெக்ட் ஆகிறேன். கொஞ்சம் யோசித்து பார்த்தா அவர் எவ்வளவு கனவோட அந்த திருமணத்துக்கு ஆயத்தமா இருப்பாரு. சீக்கிரம் கல்யாணம் முடிய போது, அரேஞ்ச் மேரேஜ், எனக்கு பெண் நிச்சயம் பண்ணியாச்சு, ஸோ திருமண நாள் இப்படி இருக்கணும், திருமணத்துக்கு பின்பு நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு பல கனவுகளோடு இருந்த ஒரு இளைஞன். ஆனாலும் அவர் எவ்வளவு பக்குவமா அங்க செயல்படுறாரு. யாரையும் அவமானப்படுத்த அவர் விருப்பப்படல. இன்னைக்கு நாம என்ன மாதிரியான ஒரு நிலையில காரியங்களை கையாளுகிறோம்? எனக்கு ஒரு காரியம் தெரிய வந்தா சம்பந்தப்பட்டவங்ககிட்ட போய் பேசுறேன்னா, அல்லது பப்ளிக்கா ஏதோ நான் நீதிமான், நான் ஏதோ கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ஏதோ ஆவியானவர் வெளிப்படுத்தி விட்டார் அப்படின்னு அநேக காரியங்களை நான் சும்மா சரளமா பேசிட்டு இருக்கேனா, நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அடுத்ததா இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற காரியம், எல்லாத்துக்குமே ஆண்டவரை ரீசன் சொல்றோம். இல்ல ஆண்டவர் வெளிப்படுத்தினா இப்படிதான் இருக்கும், ஆண்டவர் சில காரியங்கள். ஆனா ஒரு விஷயம் நம்ம மறந்துட போயிடக்கூடாது. தேவன் சில காரியங்களை நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். இங்க தேவதூதனாலே எச்சரிக்கப்பட்ட பின்பு அவர் அந்த முடிவை எடுக்கல. முதலாவது மரியாள் கர்ப்பமானால் அப்படின்னு கேள்விப்படுறாரு. இம்மிடியட்டா அவரு நினைக்கிறாரு, இவங்களை அவமானப்படுத்த கூடாது, நான் ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும், ரகசியமா இந்த திருமணத்தை ஸ்டாப் பண்ணணும்னு மனசுல நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தேவன்கிட்ட இருந்து அவருக்கு செய்தி வருது. என கண்மானவர்களை, இன்றைக்கு நாம் என்ன மாதிரியாக இருக்கிறோம்?
தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை சரியா செய்யறோமா, அல்லது ஏனோ தானோன்னு ஏதோ உலகத்துல இருக்கிறவங்க கையாளுற மாதிரி நம்ம கையாளுறோமா? நம்மளை நாமளே சோதித்து பார்க்கணும். ஒரு விஷயம் ஒருத்தரை பத்தி நான் கேள்விப்பட்டா அதை நான் சரியா கையாளும் போதுதான் ஆவியானவர் எனக்கு அந்த காரியத்தில் சிலரை விடுவிக்க, சிலரை வெளியில் கொண்டு வர, சில காரியங்களை மேற்கொள்ள உதவி செய்வார். அதை நம்ம மறந்து போய்விடக் கூடாது. அதுக்கு முதலாவது தேவை, நான் முதலாவது. எப்படி இருந்தாலும் சரி, ஒருவேளை நான் அந்த ப்ராப்ளத்துல இருக்கவனா இருந்தாலும் சரி, இல்லாதவனா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை சரியாக கை கொள்ள வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இங்கே யோசேப்பு நடந்ததை போல தகப்பனே, ஒரு புத்தியுள்ள காரியத்தை அவர் செய்ததை போல, ஒரு நீதிமானாய் எவரையும் காயப்படுத்தாமல் அவர் காரியத்தை மேற்கொண்டதை போல, அதை போல ஒரு கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, மனிதர்களாகிய நாங்கள் அநேக வீக்னஸ் உள்ளவங்க தான், ஆனாலும் பிறரை காயப்படுத்தாமல் நாங்கள் வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. காரியங்களை சரியாக கற்றுக்கொண்டு ஆவியானவரிடத்திலிருந்து தெளிவுகளை நாங்கள் கேட்டு, ஆலோசனைகளை கேட்டு நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கற்றுத்தாங்க, ஞானத்தினால நிரப்புங்க. ஆவியானவரே நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நாங்கள் புரிந்து அதன்படி செயல்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.